பிரைஸ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு 3வது முறை நான் இன்னைக்கு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்களுக்காக இதை நான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கர்த்தர் வந்து ரொம்ப பெரிய காரியங்களை செஞ்சுட்டே இருக்கார். நான் ஓகே இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி நான் வேறு ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினச்சா கூட நேற்று முன்தினம் நைட்டு, சரிங்களா, நேற்று முன்தினம் நைட்டு சாட்டர்டே நான் குவைட்டில் இருந்தேன். அப்போ பார்க்கும்போது ஒரு காஸ்பல் ஆஃப் கிரேஸ் காஸ்பல் கிரேஸாக ஏதோ ஒரு யூடியூப் நான் கோத்ரூ பண்ணேங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் குறித்து எல்லோரும் போடுறாங்க, நானும் ஒன்று போடலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் காமெண்ட்டில் வேணால் எழுதுங்க, ஏதாவது தாட் பண்ணிங்கன்னா எழுதுங்க, அவர் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா எழுதுங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் நேசிக்கிறீங்க நான் பார்க்குறேன், காமெண்ட்டில் எழுதுங்கன்னாரு. நான் உண்மையிலே இது ஒரு நல்ல ஸ்பிரிட்டில் தான் அந்த ஐயா ஜெபிக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். குவைட் பிக் சேனல் தான் அது. ஒரு 40K அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பார்ப்போம், நானும் அவர் விடுதலை ஆகணும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து கர்த்தர் யார் பக்கம் இருக்கிறாருன்னு இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வந்துடும். கர்த்தர் ஒரு வேளை பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் பக்கம் இருந்தார்னாக்கா அவர் வந்து 2000 கிடையாது 10,000 உள்ள சபையை எங்கே இந்த கோயம்புத்தூரில் அமைப்பார். கர்த்தர் அவர் கூட இல்லைன்னா மனைவியோடு இருக்கிறாருன்னா மனைவி வந்து விருப்பப்பட்டால் இணைவாங்க கணவரை, விருப்பப்படலைன்னா இணைய மாட்டாங்க. ஓகேங்களா? கர்த்தர் அந்த 2 பிள்ளைங்களோடு இருப்பாரானால் ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் ஊழியத்தையே மறந்துடணும். கர்த்தர் இன்னொரு யார் பக்கம் இருக்கிறாரு, அசோசியேட் பாஸ்டர் அவர் பக்கம் இருப்பார்னாக்கா அந்த சபையை அவரே நடத்துவார். ஸோ இது என்னங்க, இது யாருக்கு யார் கட்டளை போடுறது? இது என்ன, யாருக்கு யார் கட்டளை போடுறது? இதில் வந்து இவங்கெல்லாம் வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாமம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்றும் ஏமேன்னு இருக்கிறான், ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லையா. அப்போது கோர்ட்டு சொல்கிறாங்க அந்த குழந்தைங்க சொல்லிட்டாங்க பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் மேலே இல்லை மிஸ்டேக் இல்லைன்னு. ஆனால் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் மேலே போக்சோ எதுவுமே எல்லாமே நல்லிஃபை ஆச்சுன்னு அவரை பெயிலில் விட்டுருக்காங்க. நினச்சா எஃப்ஐஆரை கூட கேன்சல் பண்ணக்கூடிய அவர் விருப்பமான அவர் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அப்போது இது நான் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், இது என்ன ஆண்டவரே, இது தோண்ட இவ்வளோ ஒரு சாக்கடை போல் இருக்குதே, இது என்ன, இது மக்கள் என்ன, இது வந்து இவங்க கிரேஸ் காஸ்பல்னு வேறு வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கண்டம் பண்ணிக்கிட்டு இவர் மைல் ஸ்டோன் வைக்கிறாரு காடுக்கு. ஒரு வேளை காடு ஒரு பக்கத்தில் இருந்தார்னா 10,000 உள்ள ஒரு சபை வரட்டும் அப்படின்னு சொல்லி நானும் அதான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. ஒருவேளை அந்த பிள்ளைங்க பக்கம் இருந்தாக்கா இவர் ஊழியமே இல்லாமல் இருக்குமா? அந்த பிள்ளைங்க பக்கம் இருந்தால் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை வேணும்னு கேட்பார். அப்போது பாஸ்டர் ஜான் ஜெபராஜோடைய மனைவியோட கர்த்தர் இருந்தால் அங்கே ஒரு கண்டிஷன் பாருங்களா, அவங்க விருப்பப்பட்டால் இணையலாம், அவங்க விருப்பப்பட்டால் இணையக்கூடாது. ஸோ அப்போது இன்னும் அந்த எனிமிட்டி, அவருடைய டெஸ்டிமோனி அழிக்கணும், அவருடைய முன்னோக்கி அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய படப்படியாக அழுக்கு ஆவிகளும் அந்தகார ஆவிகளும் இருக்க தான் செய்து. ஆனாலும் தேவனுடைய இந்த ஆலயத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளாயும் என் செவிகள் கவனிக்கிறதாயும் இருக்கும் என்று நம் கருணையின் தேவா, கிருபையின் தேவன், இரக்கங்களின் தேவன் அவர் சொன்னார். நாளைக்கு இந்த ஊரில் வந்து மெமோரியல் டே, அதாவது இந்த தேசத்துக்காக சர்வ் பண்ண அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ், அந்த இதுக்காக மறித்தவங்க, அவங்களுக்காக ஒரு நினைவு நாள். எங்கள் டேடி வந்து இந்தியாவுடைய ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ண ஒரு பேட்ரியாட்டு, ஃப்ரீடம் ஃபைட்டர். அது மாதிரி நிறைய ஊழியங்களை அவர் செஞ்சார். அவர் கோலாலம்பூர், மலேசியாவில் கோலாலம்பூர் இடத்துல அவர் பிறந்தார். அவர் ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி அவருக்கு இருந்தாலும், மலேசியா சிட்டிசன்ஷிப் இருந்தாலும் இந்தியாவுக்கு அவர் வந்து கொண்டு வரப்பட்டார். அப்போது அந்த இந்தியாவுக்கு வரும்பொழுது அவர் இந்தியா தேசத்தின் மேலே பற்று வச்சு அன்பு வச்சு அவர் இந்த தேசத்துக்காக அவர் உழைச்சார். எங்கள் டேடி மறிக்கும் வரை காலில் செருப்பு கூட போட மாட்டார், அப்படி இந்தியாவை நேசிப்பார். ஆனால் நான் இந்த தேசத்துக்கு இங்கே பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் இந்த தேசத்துக்காக பேட்ரியட்டாக கர்த்தர் என்னை வச்சுருக்கிறார். ஆனாலும் இந்த நாளில் எங்கள் டேடியோடைய நினைவுக்காக கூட இந்த இந்தியாவுடைய கண்டிஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு சபை வந்து ஒரு செல்லரிக்கிற போல், ஒரு கேன்சர் சிச்சுவேஷன் போல் இருந்தால் எப்படி சபை எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் தேசமே ஆசீர்வதிக்கப்படும். இந்த நேரத்தில் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்களுடைய காரியம் வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமோனியாக நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. இப்போ தான் தெரியுது அவங்களுடைய கண்டிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் வந்து இந்த நாளில் உண்மை உள்ளவராய் அவருடைய அந்த ஆன்டை டெஸ்டிமோனின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஆன்டை க்ளோரி கில்லர்ஸ், ஸ்டீலர்ஸு, அது மனுஷனுடைய டெஸ்டிமோனியை நிறைவேறாது,
பிசாசுடைய டெஸ்டிமோனி நிறைவேறாத தேவனுடைய டெஸ்டிமோனி ஒரு வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் கம்ப்ளீட்டாக ஆண்டவர் ஒரு ஃப்ரீடத்தை கொண்டு வந்து அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவர் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கனம் பண்ணி உயர்த்துவார். அப்போ இவங்க டிட்டர்மின் பண்ணுறாங்க. இப்போ இவர் 10,000 பேர் வரலையா சபைக்கு, ஒரு வேளை 9,000 பேர் வந்தாக்கா தேவன் அவரோடு இல்லையா? இந்த மனுஷங்கள்லாம் எவ்வளோ ஒரு பயங்கரமாக பெருமை பிடிச்சி போய் தேவனுக்கு விரோதமாக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் கர்த்தர் அந்த கிருபையின் ரத்தத்தை மிதிக்கிறவங்க எந்த ஃபார்மில் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். இந்த நாளில் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்க ஊழியம், அவருடைய டெஸ்டிமோனி, அவருடைய எடிஃபிகேஷன், அவருடைய ஸ்ட்ரென்த்து, அவருடைய மைட், அவருடைய எனர்ஜி, அவருடைய பேஷன், அவருடைய ஜீல் மறுபடியும் எழும்பும்படி நான் நிச்சயமாக பிலீவ் பண்ணுறேன். இந்த யூடியூப் சேனலில் இதுக்காக சேர்ந்தவங்க நிச்சயமாக எல்லாருமே ஒரு ஹார்ட்டில் க்ரை உள்ளவங்க தான். எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, நீடு இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களை சுகப்படுத்தட்டும், கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். நீங்கள் பழுகுவீங்க, பெருகுவீங்க. உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உங்கள் திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் டெஸ்டிமோனி ஆசீர்வதிக்கப்பட்டிரும். எந்த நேரமே நீங்கள் மற்றவங்களுடைய டெஸ்டிமோனியே கேட்டுட்ருக்க மாட்டீங்க. உங்கள் டெஸ்டிமோனி வளரும், பழுகும், பெருகும். தேவன் உண்மையுள்ளவர். இயேசுவின் ரத்தத்தினால் உங்கள் எல்லாரையும் மூடுறேன். தீங்கு உங்களை அணுகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all so richly. Amen.